உளவளத்துறை தொடர்பான ஒரு விசேட கலந்துரையாடல் பகுதியாக அமைய காத்திருக்கின்றது. இந்த பகுதியில் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் விசேட உளவளத்துறை சிகிச்சையாளர் கலாநிதி லுக்மால் ஹக்கீம் அவர்கள். வணக்கம். வணக்கம் டாக்டர். நாங்கள் இன்றைய காலை தினமும் நாங்கள் பல விடயங்களை பார்த்திருந்தோம். சராசரியாக ஒரு வாரம் கடந்துவிட்டது. டிட்வா சூறாவளியினுடைய தாக்கம் ஏற்பட்டு நம்முடைய நாட்டிலே மெல்ல மெல்லமாக மக்கள் இயல்பு வாழ்வுக்கு திரும்ப வேண்டிய ஒரு தருணத்துக்களே வந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் மேற்பட்ட இழப்புகள் ஒரு மாறாத வடுவாக உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. இப்போ நாங்கள் எங்களுடைய கைபேசியை எடுத்து பார்த்தாலும் வருகின்ற சமூக வலைத்தளங்களூடாக பதிவேற்றப்படுகின்ற காட்சியாக இருக்கலாம், அல்லது தொலைக்காட்சியாக இருக்கலாம், பத்திரிகையாக இருக்கலாம், எல்லா வகையிலுமே ஒரு வகையான கவலை தருகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இதனூடாக பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, பாதிக்கப்படாத ஏனைய சகோதரங்களும் ஏதோ ஒரு வகையிலே மன அழுத்தத்துக்கு பாதிக்கப்பட்டவர்களாக நான் பார்க்கின்றேன். எனக்குள்ளும் நிறைய கவலை இருக்கிறது. சில நேரம் உங்களுக்குள்ளும் கவலை இருக்கலாம். இந்த ஏற்பட்ட ஒரு எதிர்பாராத ஒரு அண்டத்தம். இந்த தருணத்திலே உங்களுடைய பார்வையில் ஒரு உளவல சிகிச்சையாளர் என்ற ரீதியிலே மக்களுடைய, இலங்கை மக்களுடைய தற்போதைய மனோநிலை எப்படி இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கிற போது அவர்கள் ஒரு பெரிய ஷாக்கில் இருந்தாங்க. ஒரு அதிர்ச்சி, யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலைமை. சில போது இந்த மாதிரி பிரதேசங்களுக்கு இப்படியான ஒரு நிகழ்வு நடக்குமா என்கிற ஒரு எந்த ஒரு கணிப்பும் இதற்கு முன்னால் யாருமே சொல்லவில்லை. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிற போது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக இருக்கும், ஒரு அதிர்ச்சி தருகிற விஷயமாக இருக்கும். இப்போ அதிர்ச்சியிலிருந்து ஒரு வாரம் கழிந்த பிறகு ஓரளவு ரியாலிட்டிக்கு மக்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு யதார்த்தத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த யதார்த்தத்தோடு சேர்த்து இன்னும் பயம் இருக்கிறது. இன்னும் சிலருடைய மனதிலே கில்ட்டி ஃபீலிங் இருக்கிறது, குற்ற உணர்ச்சி. நாங்கள் ஏதாவது செய்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் காப்பாற்றி இருக்கலாமோ என்கிற ஒரு இந்த சர்வைவர் கில்ட்டி என்று சொல்வார்கள், அந்த கில்ட்டி இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே தூக்கமின்மை இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே ஒரு ஹைப்பர் விஜிலன்சின்னு சொல்வார்கள். திரும்பி இப்படியான ஒரு சந்தர்ப்பம் நடந்து விடுமோ. என்னால் சில சந்தர்ப்பங்களிலே சோஷியல் மீடியாக்கள் மூலமாக அல்லது கிடைக்கிற ஒரு வித்தியாசமான தகவல், திரும்பவும் ஒரு அனர்த்தம் வரப்போகிறது, எல்லாம் ரெடியாகுங்கள்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருகிற போது அண்மையில் கூட அப்படி ஒரு விஷயம் நடந்தது. 5ஆம் தேதி மீண்டும் ஒரு அனர்த்தம் என்கின்ற ஒரு செய்தி பரவலாக சொல்லப்பட்டது. அந்த மாதிரியான நிகழ்வு நடக்கிற நேரம் ஒரு ஹைப்பர் விஜிலன்ஸ்ன்னு சொல்லுவோம். திரும்பவும் நடந்து விடுமோ என்று சொல்கின்ற ஒரு சின்ன சத்தத்துக்கு கூட அதற்கு பயப்படுகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். அந்த மாதிரியான நிலையில் தான் இப்போதைய சிச்சுவேஷன் இருக்கிறது. பயம் இருக்கிறது மனதுக்குள்ளே. எப்படி நாங்கள் திரும்பவும் மீண்டெழப் போகிறோம் என்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. சில மனிதர்களுடைய பேச்சிலே, அவருடைய நடவடிக்கைகளிலே ஹோப்லெஸ்னஸ் ஃபீலிங், எதிர்காலம் எப்படி அமையப் போகிறது என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. இந்த மாதிரியான மனோநிலையில் தான் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்களும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுகிறார்கள். என்றால் ஒரே ஒரு பிரச்சனையை தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் காணுகிற போது, ஒரே வகையான பிரச்சனையை தொடர்ந்தேர்ச்சியாக கேட்கிற போது நிச்சயமாக எங்களுடைய பிரைன், எங்களுடைய மூளையும் அதற்கு ஏற்றால் போல இசைவாக்கமடையும். நாங்களும் நீங்கள் சொன்னது போல, நீங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்த்து கேட்டு அது சம்பந்தமான நியூஸ்களை நீங்கள் சொல்லுகிற போதும், நாங்கள் அது பிரச்சனையிலே பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக எங்களுடன் தொலைபேசி ஊடாகவோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் எங்களுடைய தொடர்பு கொள்கின்ற போது பிரச்சனைகளை சொல்லுகிற போது, பிரச்சனைகளை தொடர்ந்தேர்ச்சியாக கேட்டு 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 இருக்கிற போதும் நிச்சயமாக ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படும். இப்போதைய சூழ்நிலையிலே பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோருக்குமே ஒரு சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட், எல்லோருக்குமே ஒரு உளவியல் முதலுதவி தேவைப்படுகின்ற ஒரு நிலையில் தான் எல்லோருமே இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் பொதுவாக.